வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிமார்ட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறோம். டிமார்ட் வந்து மதுரையில் இருக்கிற ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் டிமார்ட் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து டிமார்ட் வந்து ரொம்ப தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் டிமார்ட்ல என்ன ஸ்பெஷல்னா, மதுரையில் இருக்கிற மற்ற ஷாப்பை விட, மற்ற சூப்பர் மார்க்கெட்டை விட டிமார்ட்ல ரேட் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால அந்த கடை வந்து எப்படி இருக்குது, எல்லா விதத்துலையுமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா, கார்லலாம் போனால் பார்க்கிங்லாம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே பார்க்க தான் போகிறேன். ஸோ டிமார்ட்டில் வந்து பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் சைடில் இருந்து தான் மேக்ஸிமம் வரும். அதனால பொருட்களோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் வருது. ஸோ இந்த டோல்கேட்டை தாண்டி தான் நம்ம வந்து போகணும். டோல்கேட்டை தாண்டி ரிங் ரோட்ல இருந்து ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்து அந்த அவனியாபுரம் போகிற ரூட்ல தான் டிமார்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம ரிங் ரோடு வந்தாச்சு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டேர்ன் பண்ணி இன்னொரு 1 கிலோமீட்டரில் டிமார்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆப்போசிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த லாரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம டேர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டேர்ன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தோம்னா ஏர்போர்ட் வரும். ஏர்போர்ட் தாண்டி தான் டிமார்ட் இருக்குது. இதுக்கு நம்ம ஊருக்குள்ளோடி இருந்தும் வரலாம். பட் நான் இந்நேரம் ஊருக்குள்ளே போனோம்னா டிராஃபிக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எத்தனை பேர் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுமாதிரி லூஸ்லலாம் போட்டிருப்பாங்க, பாக்கெட் இல்லாமல் லூஸில் கொஞ்சம் ஐட்டங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் வெளியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நானுமே இப்போ வந்திருக்கிறேன். ரேட்டு வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, மற்ற கடையை விட இந்த கடையில் எவ்வளோ ரேட் இருக்குது, ரேட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். ஸோ காரெல்லாம் எடுத்து வந்தோம்னா பார்க்கிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எவ்வளோ கார்னாலும் இங்கே வந்து நிப்பாட்டுறதுக்கு வசதியாக தான் இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம். ஸோ பார்க்கிங்கை பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கிங் தான். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்க்கிங்கு, பின்னாடி தான் கடை. முன்னாடி போயிடுவோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயில் இருந்தாங்க இந்த இதில் விடுவோம்.
இதெல்லாம் இல்லை. நண்பர்களே பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. ஸோ நீங்களே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு கிளிப்லாம் ஒன்று வாங்கினோம், 90 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருந்தது. பட் அவங்களோட சேல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா 69 ருபீஸ் தான் வந்து சேல் ப்ரைஸு. ஸோ டோட்டலாக நமக்கு அதிலே 21 ரூபா லாபம் கிடச்சிருக்குது. அது மாதிரி இந்த காரில் பின்னாடி பிளாங்கெட்டு கிடக்கு பாருங்கள், 2 பிளாங்கெட்டு தெரியுதா? இது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1500க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். பட் டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து கரெக்டாக 800 ரூபா தான் போட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 பிளாங்கெட் வாங்கினோம். ஸோ டோட்டலாக 1600 ரூபாய்க்கு டபுள் பிளாங்கெட்டு 2 கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக தான் டிமார்ட்டில் வந்து ப்ரைஸிங் வந்து வச்சுருக்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு பர்ச்சேசிங்காக தான் இருக்கும். ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு டிமார்ட்டில் போயிட்டு பர்ச்சேசிங் வந்து பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து எதுவும் நான் வந்து டிமார்ட்டில் போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் வந்து எதுவும் நான் வந்து டிமார்ட்டுக்காக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நினைக்க வேணாம். பக்கத்தில் வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வந்து உங்களுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி தூரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. அது இல்லாமல் கடை ஃபுல்லாக ஏசி தான். ஸோ ஒரு 1 ஹவரில் நல்லா ஏசியில் ஜாலியாக இருந்துட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நீங்கள் டிமார்ட்டில் போய்ட்டு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து அகைன் இன்சிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களோட மணியுமே சேவ் ஆகும். அதுக்காக தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே நண்பர்களே, மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.